வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிவன் கதை எழுதி கொடுத்துட்டு இருக்க பார்வதி அதை படிச்சு பார்க்குறாங்க. உங்க திறமை மேல நம்பிக்கை வைங்க. திறமை இருக்கவங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் நம்ம வெற்றியை தடுத்து வாழ்க்கையவே அழிச்சிடும் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்க கரெக்டா விஜயா என்ட்ரி கொடுக்குறாங்க. உருப்படாத அத்தனை வேலை பார்த்தாலும் இங்க பார்வதி கிட்ட காட்டுற வீம்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. வாசப்படியில் வந்து நின்றுக்கிட்டு வரலாமான்னு கேட்க, வா விஜயா அப்படின்னு பார்வதி எழுந்து வந்து இன்வைட் பண்ண, மூஞ்சி தூக்கி லாஃப்ட்ல வச்சுக்கிட்டு உள்ளர வர்றாங்க விஜயா. சிவனும் எழுந்து நிற்கிறாரு. இன்னைக்கு ஒரு நல்ல கதை சொன்னேன், நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீனா நான் படிக்கும் போதே நீ கேட்டிருக்கலாம் அப்படின்னு பார்வதி சொல்ல, ஆமா என் வீட்டு கதையே பெருங்கதையா இருக்கு, இதுல உன் கதையை வேற நான் கேட்கணுமாக்கும் அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்ல, மாஸ்டர் சில நேரம் வேற கதையை கேட்கும்போது நம்ம வீட்டு கதைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லைங்கிறாரு சிவன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நான் உங்ககிட்ட கேட்டேனா வாய மூடுன்னு சொல்லாம அதை நான் கேட்டேனா அப்படின்னு விஜயா மூஞ்ச காமிக்கிறாங்க. விஜயா அவரு நல்லதுக்கு தானே சொல்றாரு அப்படின்னு பார்வதி கேட்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். இப்ப நான் பேசலாமா இல்ல நீ கதை சொல்ல போறியா, நான் வேணா கிளம்பட்டுமா அப்படின்னு எரிச்சலும் நக்கலுமா கேக்குறாங்க விஜயா. ஏன் கோவப்படுற, வா வந்து உட்காருங்கிறாங்க பார்வதி. ஓகே பாரு, நீங்களும் மாஸ்டரும் பேசிட்டு இருங்க, நான் மேல போய் ரெடி பண்றேன் அப்படின்னு சிவன் சொல்ல, ஓகே சிவங்கிறாங்க பார்வதி. சிவன் கிளம்பிட பார்வதி வந்து உட்கார்றவங்க, சொல்லு விஜயான்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்றது, ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை, நைட்டு லேசா ஜுரம் வேற அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க பார்வதி. சோறு தண்ணியே இறங்க மாட்டேங்குது, அப்படி ஒரு இடி வந்து என் தலையில இறங்கியிருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதியும் திகைச்சு போய் என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க. சிந்தாமணி சொல்லி ஒரு சாமியார் அம்மா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயத்தை கேட்டு என் மனசு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி போச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படி என்ன சொன்னாங்கன்னு பார்வதி கேக்குறாங்க. அந்த மீனா என் வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அதானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பாக்குற பார்வதி, இத சாமியார் சொன்னாங்களா இல்ல நீ சொல்றியா அப்படின்னு பார்வதி கேட்க, இல்ல பார்வதி அந்த அம்மா தான் சொன்னாங்க, அந்த பூ கட்டுறவை என் வீட்டில் இருந்தான்னா நான் பூவும் பொட்டோட இருக்க முடியாதான் அப்படின்னு விஜயா ஸ்ட்ரைட்டா போட்டு உடைச்சிட பார்வதி அதிர்ச்சியோட, என்ன இது இப்படி பேசுறேன்றாங்க. உண்மையாதான் சொல்றேன், அவ என் வீட்டில் இருந்தா என்னோட தாலி பறி போயிடும்னு அந்த அம்மா தான் சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, ஐயோ அப்படியா சொன்னாங்க அப்படின்னு பார்வதி அதிர்ச்சியோட கேக்குறாங்க. விஜயா ஒன்னும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்க, இதுக்கு தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். மீனாவால உன் தாலிக்கு என்ன ஆக போகுது, முதல்ல நீ இதெல்லாம் நம்பாதங்கிறாங்க பார்வதி. எப்படி நம்பாம இருக்க முடியும், அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குமா. அந்த மீனா என் வீட்டில் இருந்தா என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா அழுத்தி சொல்ல, விஜயா நானும் சாமியை நம்புவேன், பூஜை எல்லாம் பண்ணுவேன், ஆனா ஒருத்தங்க வீட்டில் இருக்கதால இன்னொருத்தங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்றாங்க பார்வதி. என் வீட்லயும் எல்லாரும் அப்படிதான் பேசுறாங்க, ஆனா என்னால அதை அப்படி பார்க்க முடியல. அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்தே எனக்கு படன்னு இருக்கு. என் தாலி பாக்கியத்தை நான் காப்பாத்திக்கணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு விஜயா கேட்க, நான் என்ன உதவி பண்ணணும்னு கேக்குறாங்க பார்வதி. நீ என் வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட மீனாவை அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லணும் அப்படின்னு விஜயா சொல்ல, அதானே பார்த்தேன், இந்த மாதிரி உருப்படாத வேலைக்கு தானே நீ என்னோட ஹெல்ப்பை கேட்ப அப்படின்ற மாதிரி பார்வதி முறைக்கிறாங்க. நீ சொன்னாலாவது அவருக்கு புரியுதான்னு பாப்போம், அவரு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றாரு அப்படின்னு விஜயா ரொம்பவே சலிப்பா சொல்ல, அன்னை மட்டும் இல்ல நானும் அதைத்தான் சொல்றேன், இது மூட நம்பிக்கை தாங்கிறாங்க பார்வதி. ஏய் நீயே இதுக்கு முன்னாடி எத்தனை சாமியார் எல்லாம் பார்த்துருக்க, அவங்க சொன்னதெல்லாம் நீ பண்ணியிருக்கல்ல அப்படின்னு விஜயா பார்வதியை மடக்க, ஆமா பண்ணியிருக்கேன், என் பையனும் பேரனும் கூட வந்து இருக்கணும்னு எல்லா பூஜையும் பண்ணியிருக்கேன், எல்லா பரிகாரமும் பண்ணியிருக்கேன், ஆனா அப்படி நடந்துச்சா என்ன அப்படின்னு பார்வதி கேட்க விஜயா திக்குன்னு பாக்குறாங்க. இப்ப சுத்தமா என் பையன் என்கிட்ட பேசுறதே இல்லை, அதுவும் ஒன்னால அப்படிங்கிற பார்வதிக்கு சடக்குன்னு கோவம் வந்து எழுந்து போறாங்க. விஜயாவும் எழுந்து வந்து, சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு விஜயா கேட்க, நாம என்னதான் பூஜை புனஸ்காரம்னு பண்ணாலும் கடவுள் நினைக்கிறது தான் நடக்கும், இது தெரியாத முட்டாளுங்க தான் ஓடி ஓடி பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்வதியும் கோவமாவே சொல்ல,
என்னால அப்படிலாம் கண்டுக்காம இருக்க முடியாது முடியாது பார்வதின்னு விஜயா கத்த. அதானே, உன்ன மாதிரி சில பேர் இதையெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பதான் நான் மூட நம்பிக்கைங்கிறது ரொம்ப தப்பு, அது வாழ்க்கையில நம்மளை ஜெயிக்க விடாதுன்னு இப்பதான் படிச்சு முடிச்சேன். நீ என்னடானா இப்படி சொல்ற? என்னால வந்து அண்ணங்கிட்ட நீ சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது விஜயா. இதெல்லாம் நீயும் நம்பாத, உன்னோட நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல. நீ என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கிற? அந்த அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்கான் அப்படின்னு விஜயா கோவமா அழுத்தம் திருத்தமா சொல்ல. விஜயா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற. இப்ப மீனா வீட்டை விட்டு போறதுனால எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறியா அப்படின்னு பார்வதி கேட்க விஜயாவுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுது. அப்படி அந்த சாமியாரம்மா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில நடந்துட்டா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அப்படி எல்லாம் நடக்காது. யாரோட வாழ்க்கையும் யாரும் தீர்மானிக்க முடியாது. நீ கடவுளை நம்பர் இல்லைன்னு பார்வதி கேட்க ஆமாங்கிறாங்க விஜயா. அப்ப இந்த மாதிரி யார் சொல்றதையும் நீ நம்ப கூடாது. நீ தினமும் கோவிலுக்கு போய் சாமிய வேண்டிக்கோ, வீட்டுல பூஜை பண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கோ. அப்படி பண்ணுனாலே உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு பார்வதி சொல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரி விஜயா. அப்ப நீ வந்து பேச மாட்டேன்னு கேக்குறாங்க. பார்வதியும் விஜயாவை ஏற இறங்க பார்த்துட்டு நீ சொல்ற மாதிரி பேசுறதுக்கு நான் வரமாட்டேன் விஜயா, என்ன மன்னிச்சிடுன்றாங்க பார்வதி. விஜயாவுக்கு கோபம் சுறுசுறுன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. பார்வதிய கோவமும் அழுத்தமுமா பார்த்துட்டு நீ ரொம்ப மாறிட்ட பார்வதி, உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும், நான் கிளம்புறேன்னு கோவமா திரும்பி பேக் எடுக்கிற விஜயா அங்க இருந்து வெடுக்கு வெடுக்குன்னு கிளம்ப போறாங்க. இரு விஜயா, காஃபி போடுறேன் குடிச்சிட்டு போ அப்படின்னு பார்வதி சொல்ல. அதை நீயே குடிச்சுக்க அப்படின்னு பயங்கர கடுப்போடு சொல்லிட்டு போறாங்க. அப்போ சிவன் அங்க வர விஜயா வந்துன்னு பார்வதி ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்டேன் பாரு, அவங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க பேசுனதுதான் கரெக்ட். இந்த காலத்துலயும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் திருத்த முடியாது பாரு, நீங்க விடுங்க அப்படின்னு சிவன் சொல்றாரு. இல்ல சிவ், நான் விஜயாவை நினைச்சு கவலைப்படல. பாவம் மீனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து விஜயா அவளை எப்படியாவது காயப்படுத்திக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு பார்வதி சொல்ல. அப்படியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு சிவன். ஆனா ஒண்ணு, விஜயாவுக்கு வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து அவளை கடைசி வரைக்கும் காப்பாத்த போறது முத்துவும் மீனாவும் தான். அது அவளுக்கு புரியல அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றாங்க பார்வதி. நைட் ஆகுது. அண்ணாமலை வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. மீனா அகல் விளக்கு ஏத்தி வீடு ஃபுல்லா வச்சிருக்காங்க, கார்த்திகை தீபம் மாதிரி. உலர வர்ற அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா மீனா இவ்வளவு விளக்கு ஏத்தி வச்சிருக்கன்னு கேக்குறாரு. கார்த்திகை தீபம் தான் விசேஷம், இன்னைக்கு என்ன விசேஷம்னு கேக்குறாரு அவரு. இல்லம்மாமா, பெரியவங்க ஒருத்தங்க இப்படி இழுப்பு எண்ணெயில விளக்கு ஏத்தினா வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் மாமான்றாங்க மீனா. அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க உட்கார்ந்துருக்க முத்து எழுந்து வந்து, அப்பா அம்மா மீனாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா, அதுக்கு பரிகாரமா மீனா ஒருத்தங்களை பார்த்து பேசி இருந்திருக்கா, அவங்க தான்ப்பா இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல. என்னம்மா இதெல்லாம், ஏன் தேவையில்லாம பயப்படுற? ஊருக்குள்ள நிறைய பேரு இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எதையும் மனசுல வச்சு குழம்பிக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க மீனா. அப்பா, அவளுக்கும் பயம் இருக்கும்லப்பா, அத்தை யாரோ ஒரு பெரியவரை வர சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டிருக்காருங்கப்பா, அதுக்கு அவர் தான் இந்த மாதிரி விளக்கு ஏத்த சொல்லியிருக்காருப்பா அப்படின்றாரு முத்து. வெளியே போயிட்டு வர்ற விஜயா வெளியே இருக்க விளக்க பார்த்துட்டு, என்னங்க வீடு பூரா விளக்கு ஏத்தி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வந்து நிக்கிறாங்க. அது இருக்கட்டும், நீ முதல்ல எங்க போயிட்டு வர அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அது ஏன் கேக்குறீங்க அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க. சரி வேணாம் விடுன்னு சொல்லிட்டு நடக்க போறாரு. ஐயோ என்னன்னு கேளுங்க அப்படின்னு விஜயா சொல்ல. அப்ப சொல்லுங்கிறாரு அவரு. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு சாமியாரம்மா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆமா ஃப்ராடு சாமியாருங்கிறாரு முத்து. டேய், அவங்க ஃப்ராடெல்லாம் இல்ல அப்படின்ற விஜயா அண்ணாமலை கிட்ட திரும்பி, அவங்கள நான் இன்னைக்கு கோவில்ல பார்த்தேங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே, போச்சுடா இன்னைக்கு என்ன சொல்லி வச்சதோ அந்த ஃப்ராடு தெரியலையே அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே மனோஜும் வர்றாரு. ஏய் டேய் அப்படின்னு விஜயா திட்டிட்டு இருக்க. டேய், நீ சொல்றது மட்டும்தான் கரெக்டுன்னு நினைக்காத. அம்மா, அந்த அம்மா இன்னைக்கு என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு ஆர்வமும் பரபரப்புமா கேட்குறாரு மனோஜ். அவர் பின்னாடியே வர்ற ரவியும் வீட்டுக்குள்ள வர்றாரு. அந்த அம்மா சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதான். கோவிலுக்கு வந்தவங்க எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னாங்களாம், அதே மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்துருச்சான் அப்படின்னு விஜயா படு சீரியஸா வர்ணிச்சிட்டு இருக்க.
முத்து கெக்க பிக்கன்னு சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா? நம்ம பாட்டி வயத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க அது ஆம்பளை பிள்ளையா இல்ல பொம்பளை பிள்ளையான்னு அப்படின்னு முத்து சிரிச்சுட்டே சொல்றாரு. டேய், உங்க பாட்டி கர்ப்பமான பொண்ணை பார்த்து தாண்டா சொல்லுவாங்க. ஆனா இந்த அம்மா அந்த பொண்ணை பார்க்காமலே சொன்னாங்களாம். அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா அதெல்லாம் ஒரு ஃப்ளூக்ல சொல்லுவாங்கம்மா. எப்படியும் ஆண் குழந்தை இல்ல பெண் குழந்தை ரெண்டுத்துல ஒண்ணுதானே பொறுக்க போகுதுன்னு கேக்குறாரு ரவி. இது கரெக்ட்ங்கிறாரு முத்து. இதுவே அவங்க வயித்துல இருந்து ஒரு சிங்கம் பொறுக்கும்னு சொல்லி இருந்து அது பிறந்திருந்தா நம்ம ஆச்சரியப்படுறதுல அர்த்தம் இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் எல்லாமே உனக்கு விளையாட்டா போச்சு. அது ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, அவங்க யார் யாருக்கு என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாமே நடந்திருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, சரி அவங்க சொன்ன மாதிரியே நடந்துட்டு போகட்டும், அதுக்கு என்ன இப்ப என்ன பண்ண சொல்றேங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க அதை நினைச்சுதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவளால உங்க உயிருக்கே ஆபத்துன்னு அவங்க சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அடுத்த பக்கம் நிக்கிற மனோஜ், ஆமாப்பா இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ப்பா. ஏதாச்சும் கொஞ்சம் தப்பாச்சுன்னா கூட அப்புறம் சரி பண்ண முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமான்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அவங்க கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா, இல்லைன்னா எப்படி இத்தனை பேர் தேடி வர போறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்துவும் ரவியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மீனா கொஞ்சம் தெளிஞ்சிருந்தவங்க மறுபடியும் கலங்கி போறாங்க. அதனால தாங்க எனக்கு பயமா இருக்கு, அவளை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பிடுங்க அப்படின்னு விஜயா கெஞ்சலா கேட்க, மீனா தவிப்பும் பயமுமா பாக்குறாங்க. சரி நீ சொன்ன மாதிரியே நான் அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஐயோ மாமா அப்படின்னு பதட்டத்தோட பாக்குறாங்க மீனா. இப்பதாங்க நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்கன்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. என்ன இது அப்பா இப்படி சொல்றாருன்ற மாதிரி முத்துவும் ரவியும் பாக்குறாங்க. ஆனா மருமகளை வீட்டை விட்டு அனுப்பின பாவம் எனக்கு வேண்டாம், அதனால நானும் பேசாம மீனா வீட்டுக்கு போயிடுறேன்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏங்க என்ன பேசுறீங்க, அவளாலதான் உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க, அவ கூடயே போறேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி விஜயா திக்கி திணறிக்கிட்டு இருக்க. மீனா கண்கள்ல கண்ணீரோட நிகழ்ச்சியா பாக்குறாங்க. சூப்பரப்பா, அப்ப நீயும் நானும் மீனா வீட்டுக்கு கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னு முத்து உடனே ஆர்ப்பரிக்கிறாரு. டேய் என்ன மட்டும் ஏண்டா விட்டுட்டு போறேன்னு ரவி கேட்க, அப்ப நீயும் வந்துரு, 3 பேரும் சேர்ந்து கிளம்பி போயிடுவோங்கிறாரு முத்து. ஐயோ என்ன இதுன்னு விஜயா பரபரத்துட்டு இருக்க. அம்மாவும் தொழிலதிபரும் மட்டும் இந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ சும்மா இருடா அப்படிங்கிற விஜயா, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, நீங்க என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னடா நான் அவங்க கூடவே போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு விஜயா பரபரப்பா கேட்க, நான் சொல்றத கேட்டு நீ சமாதானம் ஆகலைன்னா நான் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அம்மா முதல்ல நீங்க இதெல்லாம் நம்புறத ஸ்டாப் பண்ணுங்க, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறாரு ரவி. அம்மா ஊர்ல ஏகப்பட்ட பேர் இப்படி ஜோசியம் பாக்குறேன் வாஸ்து பாக்குறேன்னு ஃப்ராடு வேலை பண்ணிட்டு தாமா அலையிறாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. மனோஜ் அப்படியே அசந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சமாவது படிச்சிருந்தா இவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கும், அறிவே இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்க. மீனா என்னடா இது, ஏன் நம்ம குடும்பத்துல இப்படின்னு கலக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா நீங்க சாமி கும்பிடுங்க, கோவிலுக்கு போங்க, அதெல்லாம் நாங்க வேண்டாம்னே சொல்லல, ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிறாரு ரவி. உங்களுக்கு இதெல்லாம் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், ஆனா நான் இதை நம்புறேன் அப்படின்னு விஜயா கண்டிப்பா சொல்லிட. மீனா பயத்தோட முத்துவ பாக்குறாங்க. இதான்ப்பா என் பிரச்சனையோ, இப்ப அம்மா யாரோ சொன்னதை நம்புறாங்கல்ல, அதே மாதிரி மீனா யாரோ ஒரு பெரியவர் இப்படி விளக்கு ஏத்தனா வீட்டுக்கு நல்லதுன்னு சொன்னதை நம்புறா, அதனால அவ பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல, நான் தான் 2 பேருக்கு நடுப்புற மத்தள மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் போல இருக்கு அப்படின்னு கண்ணீரோட நிக்கிறாங்க மீனா. ஆமா விளக்கு ஏத்தனா எல்லாம் சரியா போயிடுமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கேட்க, அது சரி யாரோ ஒரு அம்மா வந்து மீனா இந்த வீட்டில் இருந்தா அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, அதை நீங்க நம்புறீங்க, மீனா இதை நம்ப கூடாதா அப்படின்னு முத்து கேட்க, எல்லாரும் அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா நான் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னு முத்து கேட்க, உங்களுக்கெல்லாம் என் கஷ்டம் புரியாதுடா, என் புருஷன் உயிரை விட இவ இந்த வீட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு பெருசா போயிடுச்சு அப்படின்னு விஜயா கத்த. விஜயா பேசுறத நிறுத்துறியா, சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, தேவையில்லாத உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, அதே மாதிரி யார் எதை சொன்னாலும் நம்பாத, இதெல்லாம் நாமளா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல,
அப்படின்னு விஜயா பேக் தூக்கி அடிக்கிறாங்க. அப்படி சொல்லுப்பா. அதனாலதான் நமக்கு 6ஆவதா ஒரு அறிவை கொடுத்திருக்காரு கடவுள். அத சில சமயம் நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்லைங்கிறாரு முத்து, படிச்சவங்க உள்பட. அப்படின்னு மனோஜ ஒரு பார்வை பாக்குறாரு அவரு. விஜயா, ஓ நம்பிக்கைக்கு யாரோ ஒரு அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து பார்த்த, அதே மாதிரி மீனா அவன் நம்பிக்கைக்கு யார்கிட்டயோ கேட்டு இருக்கிறா. அவங்க விலைக்கு ஏத்த சொல்லியிருக்காங்க. மீனாவும் விலைக்கு ஏத்தி இருக்கிறா. இதுலயே எவ்வளவு முரண்பாடு இருக்கு பாரு. ஒருத்தங்க மீனா வீட்டுல இருந்தா அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்றாங்க, ஒருத்தங்க வீட்டுல விலைக்கு ஏத்துனா எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்றது, எப்படி சரி பண்றதுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. சரியா சொன்னப்பா, இதுதான்ப்பா அனுபவங்கிறது அப்படின்றாரு முத்து. மற்றவங்களை பாதிக்காத அளவுக்கு எந்த ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் பண்ணலாம். நம்ம ஒரு விஷயத்த பண்றதுனால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அதை பண்ணக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா இதுங்களுக்கெல்லாம் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோன்னு எரிச்சலும் குழப்பமா பாக்குறாங்க. மீனா, நீ தீபம் ஏத்தி வைக்கிறதுனால எப்படி இந்த வீடே பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. நீ ஏத்துங்கிறாரு முத்து. நான் சொல்றத மட்டும் இங்க யாரும் கேட்காதீங்க அப்படின்னு கத்துற விஜயா தூக்கி போட்ட பேக் எடுத்துக்கிட்டு, டேய் தள்ளுடா அப்படின்னு மனோஜை தள்ளி விட்டுட்டு சை அப்படின்னு உள்ளர போறாங்க. அப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பாங்கிறாரு மனோஜ். டேய், எல்லாரும் உன்னை பார்த்துதான்டா பயப்படணும். நீ தான் எப்ப எந்த நேரத்துல தேவையில்லாம என்ன செய்வேன்னு தெரியாது, பேசாம போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு மனோஜ் தன் பக்கமா திருப்பி மிரட்டுற அருமுத்து. மீனா, அதுதான் அப்பாவே சொல்லிட்டாருல்ல, யாரையும் பாதிக்காத எந்த நம்பிக்கையா இருந்தாலும் செய்யலாம்னு. நீ சந்தோஷமா விளக்கு ஏத்து போ அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் கொஞ்சம் தெளிவாகி அப்படின்னு தலையாட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதான், நீங்க போய் வேலையை பாருங்க நீங்கிற மாதிரி ரவியும் சிரிக்கிறாரு. அடாடாடா, இது வீடா இல்ல ரணகலமா? டிசைனா பிரச்சனை வருது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜயாவா தான் இருக்கிறா. இதுக்கெல்லாம் என்னதான் பண்றதுன்ற மாதிரி குழப்பமும் யோசனையுமா நிக்கிறாரு அண்ணாமலை. வீட்டுல அங்கங்க விளக்கு வச்ச மீனா சாமி கிட்டையும் விளக்கு வச்சு சாமி கும்பிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. நம்ம மாங்கா மனோஜ் கையில ஒரு பாண்ட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஜங்குன்னு நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த காரிடார்ல நடந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவரு ஒரு ரூம் முன்னாடி வந்து நின்னு, இந்த ரூம் நம்பர் தான் சொன்னான் அப்படின்னு தனக்குள்ள சொல்லிக்கிறவரு கதவுல கை வைக்கிறாரு. என்ன திறந்தே இருக்கு அப்படின்னு அவரு கதவை திறக்க உள்ளர பெட்ல உட்கார்ந்துருக்க ரோஹிணி, வா மனோஜ் அப்படின்றாங்க. வர சொன்ன, வந்துட்டேன். டிவோர்ஸ்க்கு ஓகேன்னு எழுதி தர்றேன்னு சொன்னேன்ல, நானே எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல சைன் பண்ணா மட்டும் போதும், இந்தா அப்படின்னு பாண்ட் பேப்பரையும் பேனாவையும் பெட் மேல வைக்கிறாரு. கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கப்ப உலகத்துல எந்த மாங்கா மடையனும் ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து பார்க்க வரமாட்டான். நம்ம மனோஜ் தான் ரொம்ப படிச்ச அறிவாளியாச்சே, ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம அதுவும் தனியா ரோஹிணிய பார்க்க ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்காரு. ரோஹிணி மனோஜ் அழுத்தம் திருத்தமா நிதானமா பார்த்துட்டு இருக்க, நிஜமாலுமே ஒரு பேய் பாக்குற மாதிரியே தான் இருக்கு. ஸ்டைல்னு நினைச்சு 2 பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டுக்கிட்டு, ஒத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ், நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, அவங்க பாதையில தனித்தனியா போறது தான் நல்லது. நான் என் லைஃப பாத்துக்கிறேன், நீ உன் லைஃப பாத்துக்க, கல்யாணம் கூட பண்ணிக்க, ஆல் தி பெஸ்ட், சைன் பண்ணு அப்படின்னு பெருசா பேசி முடிக்கிறாரு மனோஜ். ரோஹிணி பாண்ட் பேப்பரை கையில எடுத்து வச்சுக்கிட்டு மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க. என்ன பாக்குற, சைன் பண்ணுங்கிறாரு அவரு. பண்றேன், முதல்ல நீ இப்படி உட்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எதுக்கு, முதல்ல நீ சைன் பண்ணி கொடு, நான் கிளம்புறேங்கிறாரு. பண்றேன் மனோஜ், என்ன அவசரம், நாம இப்ப பிரிய போறோம், ஒன்னா இருக்கிற லாஸ்ட் மொமெண்ட் இதுதான், நாம கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு சொல்றாரு. சரி, பேச வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாவது இருக்கலாமே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எதுக்கு பார்க்கணும், அதான் 2 வருஷமா பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு மனோஜ் வெடுக்குன்னு தான் பேசுறாரு. முதல்ல உட்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, ஷோரூம் போகணும், நிறைய வேலை இருக்குங்கிறாரு மனோஜ். ரோஹிணி நிதானமா எழுந்திருக்க கொஞ்சம் பயந்து போற மனோஜ் 2 எட்டு பின்னாடி போறாரு. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ வேலை இல்லாம தானே இருந்த, அந்த ஷோரூமே நான் தான் உனக்கு வச்சு கொடுத்தேன், இந்த சொசைட்டில உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, மனோஜ் ஓரக்கண்ணில முறைச்சிட்டு சொல்லி காட்டுறியான்னு கேக்குறாரு. சொல்லி காட்டல மனோஜ், நடந்த விஷயத்த சொல்றேன். உன்னை அந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேனா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப நீ என்கிட்டயே வேலை இருக்குன்னு சொல்ற. பரவாயில்ல,
இதுக்கப்புறம் நீ என் பேரை எப்ப சொல்ல போறேன்னு தெரியல. ரோஹிணின்னு ஒரே ஒரு தடவை கூப்பிட அப்படின்னு ரோஹிணி கேட்க, எந்த பேரு? உனக்கு தான் கல்யாணின்னு இன்னொரு பேர் இருக்குல்ல அப்படின்னு மனோஜ் எரிச்சலா சொல்ல, ஒரு நிமிஷம் தடுமாறுற ரோஹிணி தன்னை நல்லாவே சமாளிச்சுக்கிட்டு, உன்னை பொறுத்தவரையிலும் நான் எப்பவுமே ரோஹிணி தான், உன்னோட ரோஹிணிங்கிறாங்க அவங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ சைன் பண்ண அப்படின்னு மனோஜ் கடுகடுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நீ என் பேரை ரோஹிணின்னு ஒரே ஒரு தடவை கூப்பிடு அப்படின்னு ரோஹிணி மனோஜையே பார்த்துட்டு இருக்க. மனோஜ் மெதுவா ஓரக்கண்ணால பாக்குறாரு. சரி, ஒரு தடவை தானே, கூப்பிட்டு தொலைச்சிடலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. சரி மனோஜ், நான் ஆசைப்படுறத நீ பண்ண மாட்ட, பரவாயில்ல, ஆனா நீ ஆசைப்படுறத நான் பண்றேன் அப்படிங்கிற ரோஹிணி பெட்ல இருந்து ஒரு பத்திரத்தை எடுக்கிறாங்க. நான் ரோஹிணி, என் கணவர் மனோஜ் என்னோட வாழ விரும்பாததால் நான் அவரோடு முழு மனதுக்கு விவாகரத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் முன்னாடி வந்து நின்று படிச்சு காட்டுற ரோஹிணி அப்படியே நடக்கிறாங்க. எல்லாமே சரியா தான் எழுதியிருக்க, இதுக்கு தானே நீயும் உன் அம்மாவும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, நீ சைன் பண்ணு அப்படின்றாரு மனோஜ். சைன் பண்ற, நீ உட்காரு அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் அதிகாரமா சொல்ல, ஷோ அப்படின்னு உட்கார்றாரு மனோஜ். ரோஹிணி அப்படியே அவருக்கு எதிரில் பெட்ல உட்காந்துக்கிட்டு, அதுக்கு தானே வர சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, தேங்க்ஸ், இதோட எல்லாம் முடிஞ்சது அப்படின்றாரு மனோஜ். பத்திரத்தை கீழே வச்சுட்டு, எதுவும் முடியல மனோஜ், இனிமே தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சை, இவளோட லெக்சரை யார் கேட்க வந்தா அப்படின்ற மாதிரி சலிப்பா உட்கார்ந்துருக்காரு மனோஜ். நான் இதுல சைன் பண்ணிட்டு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லாம போயிடுமே, நீ யாரோ நான் யாரோன்னு ஆயிடும், என்னை விட்டு நீ ரொம்ப தூரம் போயிடுவ, அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. என்னத்தையோ பேசி தொலை, எனக்கு சைன் பண்ணி மட்டும் கொடுங்கிற மாதிரி பாக்குறாரு மனோஜ். நான் இதை என்ன செய்ய போறேன் தெரியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க, என்ன அப்படின்னு எரிச்சலா கேக்குறாரு மனோஜ். மேல பாரு அப்படின்னு ரோஹிணி கையை காட்ட மனோஜும் பாக்குறாரு. அங்க ஃபேன்ல ஒரு சேலை சுத்தி ஒரு சுருக்கு முடிச்சோட ரெடியா இருக்கு. பாக்குற மனோஜ் அப்படியே பயந்து நடுங்கிடுறாரு. ஐயோ, நாமளா வாலண்டியரை வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற மனோஜ் எழுந்து ஓடலான்னு திறந்திருக்க கதவு கிட்ட வர்றாரு. அவருக்கு முன்னாடி ரோஹிணி எழுந்து ரூம் கதவை படார்னு சாத்திடுறாங்க. கதவை லாக் பண்ணிட்டு அவங்க கதவு மேலேயே நின்னுட்டு இருக்க. என்னது இதுன்னு பயந்து நடுங்கி கேக்குறாரு மனோஜ். ஏன் இத பார்த்தா தெரியலையா, தூக்கு போடுறதுக்கு இப்படிதானே பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பயத்துல கத்துறாரு மனோஜ். உடனே ரோஹிணி குரலை மாத்திக்கிட்டு, படு சீரியஸா, உனக்கு அப்படி தெரியுது, ஆனா எனக்கு அப்படி இல்ல, உன்னை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீ இல்லாத லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, உனக்கு டைவர்ஸ் வேணும், நான் அதை கொடுத்துட்டா நான் செத்ததுக்கு சமம், அதுக்கு நான் உண்மையாவே செத்துடுறதே மேல், உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன், அப்புறம் நீயும் உன் அம்மாவும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பரிதாபமான குரல்ல சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி, இதெல்லாம் வேணாம், நல்லா இல்லைங்கிறாரு மனோஜ். உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம், நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் செத்து போயிடுவேன், அப்போவாச்சும் உனக்கு என் லவ் புரியும்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன என்ன மிரட்டுறியான்னு கேக்குறாரு மனோஜ். மிரட்டல, நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம், நான் சைன் பண்ண அடுத்த 2வது நிமிஷமே என் உயிர் போயிடும் அப்படின்னு ரோஹிணி கண்கள்ல கண்ணீரை காட்டிட்டு பத்திரத்தை எடுத்து சைன் பண்ண போறாங்க. ஏய் ரோஹிணி, லூசு மாதிரி பண்ணாத, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு மனோஜ் வேகமா வந்து பத்திரத்தை தட்டி விட்டுட்டு கேக்குறாரு. இப்போவாச்சும் என்ன வேணும்னு கேட்டியே அப்படிங்கிற ரோஹிணி அந்த பத்திரத்தை வச்சுட்டு வேகமா போய் ஒரு கவர்ல இருந்து வேற ஒரு பத்திரத்தை எடுக்கிறாங்க. இது நான் எழுதிக்கிட்டு வந்தது, இதுல என்ன இருக்குன்னு நீயே படி அப்படின்னு ரோஹிணி நீட்ட அதை வாங்கி படிக்கிறாரு மனோஜ். நான் மனோஜ், நான் என் மனைவி ரோஹிணியுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என் அம்மாவுக்காகத்தான் விவாகரத்துக்கு ஒத்துக்கொண்டேன், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் ரோஹிணியுடன் வாழ வேண்டும், எனக்கு இந்த விவாகரத்து வேண்டாம், நான் இதற்கு முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் படிக்க படிக்க ரோஹிணி ஒரு பேய் மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. படிக்கிற மனோஜ் அதிர்ச்சியோட ரோஹிணியை திரும்பி பார்க்கறாரு. என்னது இது, எதுக்கு இப்படி எழுதியிருக்க அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ எனக்கு இதுல சைன் பண்ணி கொடுத்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்றாங்க ரோஹிணி. என்னால இதுல சைன் பண்ண முடியாது, முதல்ல அந்த புடவை அங்கிருந்து எடு அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல மனோஜ்,
நீ இதுல சைன் பண்ணா நான் தூக்கு மாட்டிக்க மாட்டேன். நீ இதுல சைன் பண்ணலன்னா நான் உனக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு மிரட்டுறாங்க ரோஹிணி. ஏனா ரோஹிணி, இதுக்கு பேரு பிளாக்மெயில். இப்படி பண்ணாத அப்படின்னு அறிவுகட்ட மனோஜ் வந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு. இல்ல மனோஜ், நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய ஏன் புடவையில தொட்டில் கட்டி கொஞ்சணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கல. என் புடவை இதுக்காவது யூஸ் ஆகட்டும். இப்ப நான் சைன் பண்ணவா இல்ல நீ சைன் பண்றியா அப்படின்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்க மனோஜ் ஐயோ சாமி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு கதவு கிட்ட ஓட அவருக்கு முன்னாடி ரோஹிணி வந்து கதவை மறைச்சிட்டு நிக்கிறாங்க. நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது மனோஜ். அப்படி போக ட்ரை பண்ணாலும் நான் என் முடிவை மாத்திக்கவே மாட்டேன். நான் என் உயிரை விட்டுருவேன். இப்ப நீ சைன் பண்றியா அப்படின்னு ரோஹிணியை பயங்கரமா மிரட்ட மனோஜ் அப்படியே திகிலடிச்சு போய் நிக்கிறாரு. சரி, அப்ப நான் சைன் பண்ணிட்டு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். நீ கொண்டு வந்த பத்திரத்தை கூட போ அப்படின்னு ரோஹிணி மிரட்ட மனோஜ் பத்திரத்தையும் மேல இருக்க தூக்கு சேலையையும் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன், அது வரைக்கும் எதையும் பண்ணிக்காத அப்படின்னு மனோஜ் நேரா வாஷ்ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. ஐயோ, இங்க வந்து இப்படி இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு கண்ணாடிய கலட்டிக்கிட்டு புலம்புறவரு, இவ செத்தா போலீஸ் நம்மள தானே பிடிக்கும், என்ன பண்றது அப்படின்னு பயத்தோட யோசிக்கிறவரு, அப்படிதான் செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்து போன் எடுத்து கால் பண்றாரு. இங்க வீட்டுல இருக்க விஜயாவோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுடா மனோஜ், காலையில சொல்லாம கொல்லாம எங்க போயிட்டேன்னு கேக்குறாங்க விஜயா. அம்மா அம்மா நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க, எங்க இருக்க நீன்னு விஜயா கேக்குறாங்க. நான் இப்போ ஒரு ஹோட்டல்ல இருக்கேம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஹோட்டலுக்கா, அங்க எதுக்குடா போனேங்கிறாங்க விஜயா. ரோஹிணிய பார்க்க வந்தேம்மான்னு உண்மையை சொல்லிடுறாரு மனோஜ். ஏய், என்னடா சொல்ற நீ எதுக்கு அவளை பார்க்க ஹோட்டலுக்கு போன, உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு விஜயா திட்டிட்டு இருக்க. ஐயோ, நாம பேசுறது கேட்டு இவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா அப்படின்ற பயமும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சிடணுங்கிற பயமும் மனோஜ் கிட்ட போட்டி போடுது. இந்த அறிவு கெட்ட மாங்கா மனோஜ் விஜயாவுக்கு போன் பண்ணதுக்கு பதிலா முத்துவுக்கு போன் பண்ணியிருந்தா கூட அவர் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைச்சிருக்கும். இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் திகிலா இருந்தாலும் நாளைக்கு வரல நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.